ஹலோ மக்களே, மத்திய அரசோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது எஸ்எஸ்சிலிருந்து சிஹெச்எஸ்எல்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3131 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12th தான் குவாலிஃபிகேஷன். இந்த எக்ஸாமை உங்களால் தமிழ்லேயே எழுத முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க இந்த ஜாபுக்குமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிஹெச்எஸ்எலோட நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/7/2025 சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 19/7/2025. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னாக்கா 23/7/2025 24/7/2025 அந்த 2 நாளில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி எக்ஸாம் மொதல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த Tier 1 எக்ஸாம் வந்து 8/9/2025 18/9/2025 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் செஷன்ஸாக நடக்கும். Tier 2 எக்ஸாம் வந்து February மார்ச்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான பதவிகள், அதாவது லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இதில் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 சேலரி, அதாவது 19,900 ஸ்டார்ட் ஆகும். அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங் சேலரி ஒரு 27,000 வரைக்குமே வரும். அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 4 25,500 ஸ்டார்ட் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா லெவல் 5க்கான போஸ்டிங்கும் இருக்குது. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே கிரேட் A, இதுக்கு வந்து லெவல் 4 சேலரி. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 3131 வேகன்சின்னு சொல்லி டென்டேட்டிவாக இப்போ சொல்லியிருக்காங்க. ஃபைனல் வேகன்சி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2026 பொறுத்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்னாக்கா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC கேண்டிடேட்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். PWD கேண்டிடேட்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. PWDலே OBCனாக்கா 13 வருஷம் ரிலாக்ஸேஷன், PWDலே SC/ST கேண்டிடேட்னாக்கா 15 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அடுத்து இதுவே விடோஸ், டைவர்ஸ் உமன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்னாக்கா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அந்த DO, கிரேட் A இந்த மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தா போதும். 12th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துருக்கணும். ஓகேவா, சயின்ஸ் வித் மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். மற்ற போஸ்டிங் LDC, JSA அந்த மாதிரியான போஸ்டிங், DO கிரேட் Aல சில போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும். எந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த CHSL மொத்த போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா 12th தான் குவாலிஃபிகேஷன், அதுக்கு மேலெலாம் கிடையாது. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். SSCயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ssc.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 சென்டர் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் உண்டு. Tier 1, Tier 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம். Tier 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 100 கொஸ்டின். இங்கிலீஷ்லேருந்து 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து 25, ஆப்டிலேருந்து 25, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 25ன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் தமிழில் எழுதலாம், அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர. அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ், ஹிந்தி, எனி லாங்குவேஜ். ஓகேவா, கேண்டிடேட்டோட எனி லாங்குவேஜ் நம்ம அரசியலமைப்பில் சொல்லியிருக்க எல்லா லாங்குவேஜ்லையுமே எழுதலாம். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வரும். அடுத்து Tier 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 செஷனாக இருக்கும். செஷன் 1, செஷன் 2ன்னு சொல்லி 2 செஷன். செஷன் 1 வந்து 2.25 மணி நேரம். அதே பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. முதல் செக்ஷனில் மேக்ஸு, ரீசனிங் 30 கொஸ்டின். செகண்ட் செக்ஷனில் இங்கிலீஷ்லேருந்து 40, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட், அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் செக்ஷன் 2ல் இந்த செக்ஷன் 4 இது வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த LDCனாக்கா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இதையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செக்ஷன் 4 தவிர மற்றபடி எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இங்கிலீஷ், ஹிந்தி, எனி லாங்குவேஜ் தமிழ்லையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CGL தவிர CHSL, MTS எல்லாமே நீங்கள் தமிழ்லேயே எழுத முடியும் SSCயில். அதோட சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். தனியாகவும் ஒரு தடவை பார்ப்போம் என்னென்ன படிக்கணும் SSCக்கு அப்படின்னு சொல்லி. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். குரூப் 4 எக்ஸாமும் ஜூலையோட முடிஞ்சிடும் அப்படின்றனால அதுக்கப்புறம் ஒரு 2 months டைம் இருக்கும். செப்டம்பரில் தான் எக்ஸாம் அப்படின்றனால 2 months படிக்க டைம் இருக்கும். கண்டிப்பாக SSC எக்ஸாமே ட்ரை பண்ணுங்கள். இப்போலாம் தமிழ்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்கன்றனால நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. நீங்களும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து SSCலேருந்து இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்த உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.